புத்தம் புதிய மெகா தொடர். இந்த தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரோஹித், ராஜகிளியம்மா, என்ன எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிட்டா என்ன? ராஜகிளியம்மா, செல்வாக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்காக எத்தனை காலம் தள்ளி போட சொல்ற? இன்னைக்கு நம்ம போற விஷயம் செல்வாக்கு தெரிய வேண்டாம், புரியுதா? சரிங்கம்மா. அப்புறம் பொண்ணு விட்டு ஆட்க கிட்ட நாங்க காலையில 11 மணிக்கெல்லாம் வந்துருவோன்னு இன்ஃபார்ம் பண்ணிரு, புரியுதா? அது சொல்லிட்ட. ஆனா செல்வாக்கு பொண்ணுனாலே அதுல பொண்ணு பார்க்க போறோன்னு தெரிஞ்சா அவரு எப்படி மாறுவார்னு உங்களுக்கு தெரியும்லாமா? அவன் அப்படிதான் பண்ணுவான். அவனுக்கு நம்ம பொண்ணு பார்க்கறது தெரிய வேண்டாம், புரியுதா? போன வாட்டி பொண்ணு பார்க்க போனது தெரிஞ்ச செல்வா என்னெல்லாம் பண்ணினார்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி இந்த வீட்டுக்கு மருமக வரணும். இந்த ராஜகிளிக்கு ஒரு மருமக வந்தே ஆகணும். இந்த ராஜகிளி வம்சம் விருத்தி அடையணும். ராஜகிளி குடும்பம் ராஜகிளியோட அழிஞ்சதா சரித்திரமே இருக்க கூடாது. இந்த வீட்டுக்கு மருமக வரணும். செல்வாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிடுதேன். நீ ஆக வேண்டிய வேலைய பாரு. அவனை பார்த்தா எங்க போறன்னு கேப்பான். அம்மா கூட சும்மா வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லு. அம்மா, குடும்பமே நமக்கு துரோகம் பண்ணிருக்கு. அதையும் மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? துரோகத்தை இந்த ராஜகிளி மதியால் வெல்லுவா. நாம பொண்ணு பார்க்க போறோம்னு தெரிஞ்சாலே நமக்கு முன்னாடி அங்க போய் இல்லாத பொல்லாத பத்தி நம்ம செல்வா பத்தி தப்பு தப்பா சொல்லி அது செல்வா காதுக்கு வந்து நம்ம செல்வா ஆக்ரோஷமா மாறிடுறாரு. இல்ல இல்ல, இந்த வாட்டி நம்ம பொண்ணு பார்க்க போறது யாருக்கும் தெரியாது, ரகசியமா தான் இருக்குது. இந்த வாட்டி எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும், புரியுதா? சரிங்கம்மா, நான் காரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வாங்க. இந்த ராஜகிளிக்கு ஒரு மருமக வேணும். எனக்கு ஏத்த மாதிரி ஒரு மருமக வேணும். செல்வா வாழ்க்கைய நான் மாத்தி காட்டுறேன். செல்வாக்கு தெரியாம தான் போனோம். ஐயோ, யார் கண்ணுல படாம போன்னு நினைச்சோமோ அவரே வந்துட்டாரு. அந்த சிமெண்ட் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரணும், வா வண்டி எடு. ஐயோ, காரை அம்மாலாம் ரெடி பண்ண சொன்னாங்க. செல்வா, என்ன ரோஹித், சிமெண்ட் ஃபேக்டரில இருந்து போன் வந்துட்டே இருக்குது. ஏதோ மால் வந்து இறங்கலையா, வா என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். அம்மா கோயிலுக்கு போகணும் நாங்க, அதான் காரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன கிழமை? ஐயோ, வியாழக்கிழமை அம்மா கோயிலுக்கு போக மாட்டாங்களே. செல்வா, இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டேன். வியாழக்கிழமை அம்மா கோயிலுக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு அம்மாக்கு மனசு சரியில்லையா, கூட்டு போக சொன்னாங்க, அதான் செல்வா கிளம்பிட்டு இருக்கேன். அம்மாக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்வா. பாரு, அம்மாக்கு நேரா நின்று நான் பேசிக்கிட மாட்டேன், அம்மா முகத்தையும் நான் பாத்துக்கிட மாட்டேன். அம்மாக்கு எதுனாலும் என்கிட்ட சொல்லிடு. சரி சரி, நீ வண்டி எடுத்துட்டு கோயிலுக்கு போ, நான் வேற வண்டி எடுத்துட்டு போய்க்கிடுறேன். சரி செல்வா. அம்மாவை பார்த்து கார்ல கூட்டு போயிட்டு வா. சரி செல்வா. அப்புறம் கோயிலுக்கு போக மாட்டேன், அம்மாக்கு இளநீ எல்லாம் வாங்கி எடுத்து கொடுக்கணும், புரியுதா? வெயில அம்மா நிக்க கூடாது. அப்புறம் அம்மா சுத்தி எப்பவும் பாதுகாப்பு இருக்கணும், புரியுதுல்ல? நம்ம வீட்டுல 2 அடியாட்கள் கூட்டிட்டு போ. கோயிலுக்கு எதுக்கு செல்வா அடியாட்கள்லாம்? நம்மளை சுத்தி எவ்வளவு பகை இருக்குன்னு தெரியல. 2 அடியால கூட்டிட்டு போ, அம்மாவை தண்ணி நீ போட்டக்கூடாது. நான் இருக்கல செல்வா, பாத்துக்கிட்டேன். என்ன மீறி அம்மா மேல எவன கை வைக்க முடியாது. அதனாலதான் உன் மேல நம்பிக்கை வச்சு நான் அனுப்புறேன். செல்வா, உன்னை வேலைக்காரனா நான் பாக்கல, கூட பிறந்தவனா பாத்துக்கிட்டு இருக்கேன். விசுவாசமா இரு, என்ன புரியுதா? ஓகே செல்வா. ஐயோ, இப்ப இவருக்கு பொண்ணுதான் பார்க்க போறேன்னு மட்டும் தெரிஞ்சதே, அவ்வளவுதான். அப்படி ஒரு வாழ்க்கையில என்னதான் நடந்தது? பொண்ணு கல்யாணம்னாலே ஏன் இவர் இப்படி ஆகுறாரு? இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமக வர மாட்டேக்காங்க. என்னதான் நடந்திருக்கும்? அம்மாவும் மகனும் முகம் கொடுத்து பேச மாட்டேக்காங்க, ஆனா பாசமும் மரியாதையும் அளவுக்கு அதிகமா இருக்குது. அப்படி என்னதான் இந்த குடும்பத்துல நடந்தது? யாருமே இந்த குடும்பத்தை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. எப்படி திறப்பாங்க? வீட்டை சுத்தி எத்தனை அடியாளுக்களு. வாட்ச்மேன்,
இன்னைக்கு பார்க்க போற பொண்ணு எப்படியாவது முடிவாயிரணும். எப்படியாவது இவன் மனசுல அவ இடம் பிடிக்கணும். ரணகணமா இருக்க என் புள்ளையோட மனசுக்கு அரை மருந்தா இருக்கணும் இந்த வீட்டுக்கு வர மருமகா. கொழுந்து விட்டு எரிற அவன் மனசுக்கு அவ ஆறுதலா இருக்கணும். கடவுளே, அப்பேற்பட்ட புள்ளைய என் வீட்டுக்கு மருமகளா கொடுத்துரு. அப்பா, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாப்பா. நான் இன்னும் கொஞ்ச நாள் படிக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. அப்பாப்பா, நீங்க சொன்ன அம்மா கேட்பாங்கப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா. ஏமா என்னைக்குனாலும் கல்யாணம் பண்ணி தானமா ஆகணும். பொண்ணா பிறந்தா புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏதோ உன் மைனி நல்ல துப்புன்னு சொல்லியிருக்கா, பாப்போமே. ஐயாப்பா, மாப்பிள்ள படிக்கவே இல்லையாப்பா. ஒத்த ரூபா கூட வரதட்சணை வேண்டாங்க. ஒரு படிச்ச மாப்பிள்ளை எல்லாம் எதிர்பார்க்க முடியுமாமா? மாப்பிள்ளை தங்கமான பையன்னு சொல்லுதாங்க, பாப்போமே. நான் தான் பட்ட படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னதான் நீங்க படிக்க அனுப்பல, வேற டைப்ரைட்டிங் கிளாஸ் மட்டும் அனுப்புனீங்க. நான் கட்டிக்க போறவராரு படிச்சவரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாப்பா. அப்பா, எனக்கு இப்ப 20 வயசு தானப்பா ஆகுது. அப்பா ப்ளீஸ்ப்பா. உன் கூட படிச்ச பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே இருக்குது. ஏறுமா, சும்மா இரு. உங்க அம்மா கிட்ட எல்லாம் பேச முடியாது. நல்ல துப்புன்னு சொல்றாங்க, பாருமா, உனக்கும் பிடிக்கும். அப்பா, எனக்கு கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்றேன். மாப்பிள்ளை எப்படிப்பா எனக்கு பிடிக்கும்? என்னைக்குனாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அது எனக்கும் தெரியும்பா. கொஞ்சம் டைம் தாங்கன்னப்பா கேக்குறேன். கூட 1 வருஷம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, அடுத்த வருஷம் கட்டாயமா நீங்க சொல்ற மாப்பிள்ளைக்கு நான் கழுத்து நீட்டுறேன். எனக்கு 1 வருஷம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாப்பா. ஏமா, உன் அன்னிக்காரி என்னெல்லாம் பேசுறா பார்த்தல. என்னப்பா, நான் யாரையும் காதலிச்சிடக்கூடாது, அப்படிதானப்பா? அப்பா, எனக்கு காதல் வராதுப்பா. எனக்கு காதல் வராதுப்பா. நான் யாரையும் காதலிக்க மாட்டேப்பா. என்ன நம்புங்கப்பா. நான் காதலிக்க மாட்டேன், எவன் கூட ஓடி போகவும் மாட்டேன். என்ன நம்புங்கப்பா. சரி, கிச்சன்ல தான் உன் மைனிக்காரி இருக்கா, வேணா பேசி பாரு போ. சரிங்கப்பா, நான் பேசுறேன். யாருக்குமே என் மனசு புரியலையே. நான் யாருக்கிட்ட போய் சொல்லவேன்? என்னை யார் இதுல இருந்து காப்பாத்துவா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். கல்யாணத்தை பத்தி எனக்கு 1000 கனவு இருக்கு. நான் நினைச்ச படிப்பு தான் படிக்க முடியல. நான் நினைச்ச கல்யாணம் வாழ்க்கையாவது வாழலான்னு நினைச்சேன். ஐயோ, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். கடவுளே, என்னை காப்பாத்து. என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? அப்படி நான் என்ன பாவம் பண்ணினேன்னு ஏன் கடவுளே எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? நான் எப்படி விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி அவரு கூட நான் எப்படி வாழ முடியும்? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு ஒண்ணு போட்டுருங்க. நான் வாழ விரும்பல. சின்னண்ணா, சின்னண்ணா. என்ன அழகி, என்ன நின்னு கிளம்பலையா? மாப்பிள்ளை இடத்துக்கு வந்துருவ, சீக்கிரம் கிளம்பிடு. அண்ணா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாண்ணா. ப்ளீஸ் அண்ணா, நீ அண்ணி கிட்ட சொல்லுண்ணா. உனக்கு அண்ணிய பிடிக்கல அண்ணா. நீ சொன்ன அண்ணி கேட்பாங்க அண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாண்ணா. பாரு, உனக்கு அண்ணி எது செஞ்சாலும் சரியாதான் செய்வாங்க, நல்லதுதான் செய்வாங்க. பாரு, நல்ல வசதியான இடமா, நல்லபடியா கல்யாணம் பண்ணி போமா தங்கம். ஆனா மாப்பிள்ள படிக்கலையாண்ணா. வசதி இருக்கலாம் போதாதா? படிச்சவனும் வேலை தான் பார்க்க போறான், படிக்காதவனும் வேலை தான் பார்க்க போறான். வசதி இருந்தா போதாதா? எனக்கு படிச்சவர் வேணும்னா. பாரு, படிச்சவன்லாம் குணவுலாம் இருக்க மாட்டான், புரிஞ்சு நடந்துக்க. இந்த ஆளு ரொம்ப நல்லவரான் பாத்துக்க, நல்ல ஈவிரக்கம் உள்ளவரான். கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ வழிய பாரு. படிச்சவர் வேணும்னா. நீ சொன்னா கேட்க மாட்டேன், நீ அம்மா கிட்டே பேசிக்க. வசதி இருக்கு, வசதி இருக்கீங்களே, நிம்மதியும் சந்தோஷத்தையும் வசதியா கொடுக்கும். மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். வசதி வச்சு எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அம்மா, அம்மா, சீக்கிரம் கிளம்பி இருந்து சேலைகளை கட்டிட்டு ரெடியா இரு. அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. இப்ப என்ன, பொண்ணு தானே பார்க்க வரவ, முடிவாக்கலையே.
அன்னைக்கு இப்படிதான் சொன்னீங்க, பொண்ணா பார்க்க வராங்க, சும்மா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வீடு தேடி வராங்களாம். நாளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு என்னம்மா நிச்சயம் இருக்கு? பிடிச்சிருந்தா தான் கொடுப்போம், பிடிக்கலன்னா கொடுக்க மாட்டோம், புரியுதா? அம்மா, அவங்க என்ன பார்க்க வரதே எனக்கு பிடிக்கலம்மா, அருவருப்பா இருக்கும்மா. பாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் என்ன பிடிச்சிட்டா பொண்ணு பார்க்க வருவ. இந்த பாரு, ஒழுங்கா சேலை கட்டிட்டு இரு. உங்க அன்னிக்காரி துப்பு நல்ல துப்பா இருக்கும்னு நினைக்கேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாம உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுல மண்ணள்ளி போட்டுறத. ஒழுங்கா சேலையெல்லாம் கட்டிட்டு அந்த பீரோல 10 நகை இருக்கு, அதை கழுத்துல போட்டுட்டு நில்லு. அம்மா ப்ளீஸ் அம்மா, உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. யாரையாவது காதலிக்க என்ன? ஐயா அம்மா, அப்பெல்லாம் இல்லம்மா, நான் யாரையும் விரும்பலம்மா. நீ இப்படி கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னா உன் மைனிக்காரி அப்படிதான் சொல்லுவா. கல்யாணம் வேண்டான்னு சொல்லுங்க, படிச்ச மாப்பிள்ளையா பாருங்கன்னு தானம்மா சொல்ற. படிச்ச மாப்பிள்ளைக்கு எங்க போவ? படிச்ச மாப்பிள்ளைன்னா அதுக்கேற்ற மாதிரி நகை நட்டுன்னு கேட்பாங்க. இவன் நம்மகிட்ட போடுறதுக்கு என்ன வாக்கியசியா இருக்குது? இந்த 15 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அம்மா அப்பெல்லாம் இல்லம்மா, நல்லவங்களும் இருக்காங்கம்மா, படிச்சவங்க நல்லவங்க இருக்காங்கம்மா, ப்ளீஸ்மா. பாரு, தெரியாத இடத்துல கட்டி கொடுக்கறத விட இது உன் மைனிக்காரிக்கு மாமன் பையனா பார்த்துக்க, நல்ல பையனா. ஆமா, சொத்து சொகன்னு ஏகப்பட்டது இருக்கு, போதாதே. இதுனா 15 மக்கா வயக்காடு இருக்குதான், வண்டி இருக்கான், டிராக்டர் இருக்கான், இதுக்கு மேல என்ன வேணும்? படிச்சிருக்கணுமா? அதெல்லாம் அவனுக்கு எழுத படிக்கலாம் நல்லா தெரியுமா. இந்த டிராக்டர்லாம் ஓட்டுதானா, பைக் ஓட்டுதானா, இதுக்கு மேல என்ன வேணும்? அம்மா, அது எப்படிம்மா படிப்பாகும்? இங்க பாரு, அடிப்படை தெரிஞ்சா போதும், சும்மா வாழ வாழன்னு பேசிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா சேர் எடுத்து கட்டிட்டு வந்து நில்லு போ. அம்மா, என்ன அம்மா? ஒழுங்கா சேலை கட்டிட்டு வந்து நில்லு. அண்ணி, ஓஹோ, படிச்ச மாப்பிள வேணுமா? படிச்ச மாப்பிள? உனக்கு படிச்ச மாப்பிள கேக்குதா? ஏன் அம்மையாரு படிக்காதவனுக்குள்ள வாக்கப்பட மாட்டீங்களோ? படிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன அவ்வளவு தப்பா? நீ தப்பு இல்லடி, தப்பு இல்ல. நீ கல்யாணம் பண்ண கூடாது, அதுதான் தப்பு. நீ படிச்சவன கல்யாணம் பண்ணா அது தப்பு. நீ தெரிஞ்ச என் வாழ்க்கைய நாசமாக்குறீங்க. ஏன் நான் உன் அண்ணனை கட்டிக்கல? நான் படிச்சவதா, உங்க அண்ணன் என்ன படிச்சுக்கவா செய்தாவ? ஏன் உங்க அண்ணனை கட்டிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழல? அதான் எங்க அண்ணனை ஊமை ஆக்கிட்டீங்களே. ஏத்தாடி பேசுற நாயே, நான் சொல்றவனுக்கு தான் நீ வாக்கப்படணும். நான் உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணுனேன்னு என் வாழ்க்கையை இப்படி நாசமாக்குறீங்க? அண்ணிங்கிற சொல்லுக்கு நான் மறு சொல்லுதா சொல்லிருப்பேனா, இல்ல உங்களை பத்தி தப்பு தப்பா ஏதாவது பேசியிருப்பேனா, இல்ல உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தேனா? ஏன் என் வாழ்க்கை இப்படி நாசமாக்குறீங்க? அழகின்னு தலையில தூக்கி கொண்டாடுனாங்கல்ல, அழகிங்கிற மிதப்புல அலைஞ்சல்ல, அதாண்டி. நான் மட்டும் படிக்காத ஓ அண்ணனை கட்டிட்டு காலத்துக்கு கஷ்டப்படணும், நீ மட்டும் பணக்காரனுக்கு படிச்சனுக்கு வாக்குப்பட்டு என் முன்னாடியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு அலையலான்னு பாத்தியா? அதுதான் உங்களுக்கு வருத்தம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நீ என்ன படிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. நீ படிச்சவனை கட்டிட்டு பணக்காரியா வாழுவ, நான் படிச்சவா படிக்காதவ அண்ணன் முட்டாள கல்யாணம் பண்ணிட்டு நான் காலத்துக்கு இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கணும்ல. அண்ணி, அது உங்க தப்பு அண்ணி. நீங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கணும், படிக்காதவனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. நீங்க பண்ணிட்டியா? நீ என்ன இப்படி பழி வாங்குறீங்க? படிக்காத புருஷனை கல்யாணம் பண்ணனால நீங்க படுற வேதனைய நானும் படிக்காத மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு படணுமா? நீ படணுங்கக்காக தானே மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவனா உன் தள்ள கட்ட போறேன். அண்ணி, ஆமாடி, அவன் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவன், 1ஆம் கிளாஸ் கூட போகல. அவனை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்புறம் உன் வீட்டுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை உன்கிட்ட சொல்றேன், கேட்டுக்க. உங்க வீட்ல அவனுக்கு எக்கச்சக்க சொத்து சுகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, அத்தனையும் பொய். அண்ணி, வாழ வந்த வீட்டுக்கு இப்படி துரோகம் பண்ணுவீங்களே? ஆமா, நீ நல்லா இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? எப்போதுமே நீ எனக்கு கீழே தான். அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வரவே மாட்டேன்னு சொல்றேனே. அண்ணி, எனக்கு சொத்து சுகம் நகை நட்டு எதுவுமே வேண்டானே. எனக்கு உள்ளது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு படிச்ச மாப்பிள்ளை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுங்க. நீ
அது எப்படி முடியும்? உனக்கு பிடிச்சதே படிப்பு தானே. உனக்கு பிடிச்சத கொடுத்ததுக்கு நான் என்ன உன்னை பெத்தவளா? ஒன்னிடி அண்ணே, உன்னை காப்பாத்ததுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது. உன்னை காப்பாத்ததுக்கு ஒருத்தனும் வர மாட்டான். என்ன காப்பாத்ததுக்கு அந்த கடவுளே வருவாரு. அதை யாராலும் தடுக்க முடியாது. வண்டி எடுங்கடா, கிளம்பணும். நிறைய வேலை இருக்குது, பார்க்கணும். சீக்கிரம் வண்டி எடுங்க.